வணக்கம் நண்பர்களே. வீடியோவில் நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். வாவ், இது ஹார்வெஸ்ட் டைம். நான் என்னுடைய காரமணி காய்கள் அறுவடை பண்ணுறேன். சின்ன சின்ன பக்கெட்டில் ஒரு 10 செடி தான் இருக்குது. ஆனால் செம நிறைவான ஹார்வெஸ்ட் இது. எனக்கு ஹார்வெஸ்ட்னாலே ஹாப்பி தான். அதுலேயும் இன்னைக்கு என்னோட காரமணி காய்கள் கை ஃபுல்லாக இருந்தது. அது பார்த்து இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. எப்போவுமே நம்ம கையால் விதையிட்டு அது செடிகளாக வளர்ந்து அந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து அது பிஞ்சு காயாக மாறி அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ்ஸே தனிதான். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருந்தால், இடம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அறுவடை பண்ணி முடிச்சிட்ட பிறகு, அதாவது மொத்தமாக காய்கள்லாம் அறுவடை பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கிற லீவ்ஸு, இந்த காய்கள் முடிஞ்ச பிறகு இருக்கிற அந்த ஓல்டர் ஸ்டெம்ஸு அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஏன்னா செடிகள் வளர்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஓல்டர் லீவ்ஸு அதெல்லாம் ரொம்ப காஞ்சு விழுற, நம்ம தொட்டியில் தவுளூண்டு தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அந்த செடிகள் வளர்றதுக்கு இது எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். அது எல்லோ கலராக மாறி காஞ்சு விழும்போது கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். நம்ம ரிமூவ் பண்ணிட்டா அந்த எனர்ஜி எல்லாம் புது இலைகள் வர்றதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் டீ ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் வடிகட்டி டீ வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை செடிகளில் போடுறேன். செடிகள் கட் பண்ணதுனால லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணப்போ காராமணி செடிகள் மறுபடியும் நல்லா வளர்ந்தது. இந்த வாட்டி வளருமா இல்லையா தெரியல. ஆனால் மறுபடியும் வளர்ந்து மறுபடியும் காய்கள் வரும் அப்படின்ட்டு ஒரு ஹோப்போட டீ டஸ்ட்டை போட்டு செடிகளை கட் பண்ணியும் முடிச்சிட்டேன். எல்லா செடிகளில் இருக்கிற காய்களையும் பறித்து முடிச்சிட்டேன். அறுவடை முடிஞ்சிடுச்சு. செடிகள் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ மறுபடியும் புது இலைகள் வருமான ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் மற்ற செடிகள் அரவுண்ட் கார்டன் இருக்கிற மற்ற செடிகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது பூசணிக்காய் செடி அண்ட் பூக்கள் செடி, கோவக்காய் செடி, சுரைக்காய் செடி, அப்புறம் அவரை கொடியில் ஃபுல்லாக அவரைக்காயாக இருக்குது. இது கொடி ஃபுல் அவரைக்காயாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. பச்சையாக அவரைக்காய்கள் தொங்கிட்டு இருக்கு. என்னதான் காய்கள் செடி இருந்தாலும் பூக்கள் செடி பார்த்த உடனே அப்படியே நமக்கு ஹாப்பினஸ் தரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூக்கள் செடி. ஆனாலும் என் கார்டனில் 1-2 தான் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக செடிகள் வளர்த்து நீங்கள் சந்தோஷத்தை பாருங்கள். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.